நான் வந்து இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு 3 நெல்லிக்காயை 3 நெல்லிக்காயை காய் சீவல் மிஷினில் துருவி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு சர்க்கரை போட்டு 1 டம்ளர் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி வருது. கொட்டையை நீக்கிட்டு தோலை மட்டும் 2 தடவை காயை 3 டைம் நல்லா கழுவி போட்டு இது பண்ணிக்கிறேன். இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, சர்க்கரை 1 2 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உன்னைய வடிகட்டிடலாம். தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கோங்க. நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ளது, அதனால தான் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன். வடிகட்டிட்டு பார்க்கலாம். டேஸ்டியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கருவேப்பிலை போட்டதே தெரியாது. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டனாலே தெரியாது. சர்க்கரை அளவாக இருக்கும். நெல்லிக்காய் 3 நெல்லிக்காய் மீடியம் சைஸ் நெல்லிக்காயாக போட்டு அரைச்சேன். ஒரு டம்ளர் வந்திருக்கு பாருங்கள். இது குளிர்காலம், இது மழை பெய்யறதுனால நாங்கள் ஐஸ் கட்டி போடல. நீங்கள் வேணால் ஐஸ் கட்டி போட்டுக்கறனா போட்டுக்கலாம். இது குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் 2-3 டைம். குழந்தைங்க கேட்டதுனால இப்போ மறுபடியும் செஞ்சுக்கிறேன். நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.